பாத்தீங்களா? உங்க பொண்ணு எப்படி எதிர்த்து பேசுறான்னு பாத்தீங்களா? ஆனா நீ ஏன் பேச்ச வளர்க்கற? ஆனா இப்படி பெரியவங்க முன்னால பேசுறது சரியில்லை. எனக்கு தெரியுமா, பெரியவங்க முன்னாடி இப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா யாராவது என் அம்மாவை அவமானப்படுத்தும் போது நான் அமைதியா நின்னா அதுவும் தப்புதானே. நான் ஒரு பொண்ணுங்கிறதால ஒரு மனுஷன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல அம்மா. நீ என்ன சொல்ற? வேணான்னு சொன்னில்ல, ஒருவேளை அவர் பார்த்திருந்தா என்ன ஆகிருக்கும்? உன் இந்த மனிதாபிமானத்தை உன் பிறந்த வீட்டுல போய் காட்டு. இங்க இதெல்லாம் காட்ட தேவையில்லை. அம்மா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இங்க இருந்து போயிருப்பேன். என் மாமியாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. நான் இங்க தங்க வேண்டியதாயிடுச்சு. நான் தங்கணும்னு சொல்லலையே. தெரியும் அத்து, நீங்க என்ன தடுக்கல. ஆனா நான் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் தங்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு அம்மா தான் கத்து கொடுத்தாங்க. யாராவது இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா அவங்கள அப்படியே விட்டு போக கூடாதுன்னு. இப்ப உங்க உடம்பு சரியாகிடுச்சு. நான் கிளம்புற நேரமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. ஆனா நீ என்ன பேசுற? உன்னை என்னோடவே வீட்டிற்கு கூட்டிட்டு போடுதா? இது உன் புகுந்த வீடுமா? இல்லம்மா இல்ல. புகுந்த வீட்டுல எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். இப்படி அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றதால எதுவும் ஆக போறதில்ல. இங்க பாரு, நீ இந்த நேரத்துல ஒரே ஒரு தடவை தான் அம்மா வீட்டுக்கு வரலாம். அதுவும் அஷ்டமங்கல பூஜைக்காக மட்டும். நீ மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வரணும். பூஜை முடிஞ்சதும் திரும்பவும் இங்க வந்துடணும். நான் இன்னைக்கே சம்மந்திக்கிட்ட கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். எங்க பையன் உங்க வீட்டுக்கு வரமாட்டான். நீங்க எப்படி அப்படி நினைக்கலாம்? எங்க அர்ஜுன் உங்க வீட்டுக்கு வருவானா? அவன் என் தம்பி. ஃபேமிலிக்கு எதிரா அவன் எப்போ எதுவும் செய்ய மாட்டான். ஆனா தம்பி, இது ஒரு சடங்கு இல்லையா? உங்க வீட்லயே எல்லா சடங்குகளும் பண்றீங்க தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்கு. சம்மந்தி, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அஷ்டமங்கலா பூஜைக்காக இவங்க 2 பேரையும் அனுப்பி வைங்க. இவங்களோட நல்ல வாழ்க்கைக்கு அந்த பூஜை ரொம்ப அவசியம். ஆனா நீங்க அப்படியும் இவ்வளவு அனுப்ப விரும்பலனா பரவாயில்ல. இவ இங்கேதான் இருப்பான்னு உங்ககிட்ட யார் சொன்னது? இவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இவ இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, தயவு செஞ்சு என்ன உன்னோட கூட்டிட்டு போ. ஆனா இப்படி முட்டாள்தனமா பேசாத. இவங்க உன் புகுந்த வீட்டுக்காரங்க. உன்னை திட்ட அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நான் உனக்கு என்ன கத்து கொடுத்தேன்? எப்பவும் மதிக்க கத்துக்கோ. பெரியவங்க திட்டினா கூட அவங்க முன்னாடி எதிர்த்து பேசக்கூடாது. ஆஹானா உன் தப்புக்களை ஒத்துக்க கத்துக்கோ. ஏன் நீ அந்த போட்டிக்கு போன? போக கூடாதுன்னு சொல்லி நீ ஏன் அங்க போன? அம்மா, இவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா அதுக்காக நானும் அதே தப்பு பண்ணணும்னு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இல்லையா? கேளுங்க உங்க செல்ல பொண்ணோட பேச்ச. எப்படி வாயாடுறான்னு பாருங்க. இவளை எப்படி வளர்த்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இந்த பொண்ணை யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல. எங்க வீட்டுக்கு இவ எந்த விதத்திலயும் தகுதியானவளே இல்ல. எங்க வீட்டு மருமகளுங்க பெரியவங்க. முகத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கூட சத்தமா பேசினது இல்ல. உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இங்க இவ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் இவளை எங்க கூட்டிட்டு போவேன்? எனக்கே தங்குறதுக்கு இடம் இல்ல. இந்த விஷயத்த உங்க பொண்ணு தான் புரிஞ்சிக்கணும். சாரி பெரியம்மா, என்னால புரிஞ்சிக்க முடியலன்னா எனக்கு தானே தண்டனை கிடைக்கணும். அதனால எங்க அம்மா விடுங்க ப்ளீஸ், என்ன அனுப்பிடுங்க. நான் அங்க போய் என் பெரியம்மாவோட காலில் விழுந்து அவங்கள எப்படியாவது சம்மதிக்க வச்சிருவேன். எங்கேயாவது தங்கிக்குவேன். நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு என் அம்மாவை அங்க இருந்து வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவேன். உனக்கு உன் படிப்பு மேல அவ்வளோ நம்பிக்கையா?
உன்னை நீயே பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா வெளியே இந்த உலகத்துல நீ வெறும் டிகிரி சர்டிபிகேட்டோட சுத்தும் போதுதான் தெரியும் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு. என் தகுதிக்கு ஏத்த வேலை என்னமோ அது எனக்கு கிடைக்கும் போல்ட்டுவானா. அதுவும் இல்லாம நீங்க என்ன இங்க தங்க அலோவ் பண்ணல இல்ல, அதனால நான் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க பாக்குறீங்கல்ல, பாருங்க எப்படி பேசுறான்னு. நாங்க இவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்புறத பத்தி பேசுறோம். இந்த பொண்ணு அட இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, அப்புறம் பயம் அது துளியும் இல்ல. ஆனா பிறந்த வீட்டுக்கு போக துள்ளரா? உங்க பொண்ணு குடும்பத்தை பாத்துக்க துளியும் லாய்க்கு இல்லாதவ. ரோட்ல சுத்தி சுத்தி இவ புத்தி கெட்டு போயிருச்சு. அட நீங்க ஒழுங்கா வளர்க்கல, அதனாலதான் இங்க ஆடிக்கிட்டு இருக்கா. எங்க வீட்டு பொண்ணுங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடுறத பத்தி கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா இவ என்னடானா எங்க வீட்டு குழந்தைகளை கெடுத்துக்கிட்டு இருக்கா. நான் இதோ வரேன். எனக்கு மறுத்தீங்க, இப்போ நீங்க ஏன் போறீங்க? சித்திம்மா வணக்கம். நீங்க டீ குடிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏன் டீ குடுக்குற? இவ்வளோ வெயில்ல அது எப்படி அவங்க குடிப்பாங்க? ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் கொடு. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேணாம் சம்பந்தி. பொதுவா பொண்ணு வீட்டுல தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப லேட் ஆகிருச்சு, நான் கிளம்புறேன். தீப், கொஞ்சம் இரு, நான் உன் கூடயே வரேன். நான் கிளம்புறேன் சம்பந்தி, ரொம்ப தூரம் போகணும். அம்மா நெல்லுங்க. நீங்க இப்படி தனியா போக வேண்டிய அவசியம் இல்ல. எப்படியும் இவங்க என்ன கொஞ்ச நாள்ல அனுப்பிடத்தான் போறாங்க. நான் தனியா போறதை விட உன் கூடவே வந்துடுறேன். சம்பந்தி, நான் உங்க கால்ல விழுறேன், என் மகளை திருப்பி அனுப்பிடாதீங்க. ஏய் மூத்த மச்சான், அவளை வீட்டுல சேர்க்க மாட்டார். அவளை கூட்டிட்டு நான் எங்க போவேன் சம்பந்தி? அவளை மன்னிச்சு விட்டுருங்க. வீட்டுல ஒரு வேலைக்காரின்னு நினைச்சு அவளுக்கு உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுங்க சம்பந்தி. நாங்க நினைக்கிறதால என்ன ஆக போகுது? இந்த விஷயத்த உங்க மகதான் புரிஞ்சிக்கணும். யார் வீட்லயாவது தங்க முடியுமா? அதிகமா பேசக்கூடாது. அம்மா, நீ நிஜமாவே என்ன இங்க விட்டுட்டு போயிருவியா? நான் உனக்கு அவ்வளோ பெரிய சுமையா? நான் சொன்னேன்ல அம்மா, நான் பெரியப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு. வாய மூடு ஆனா, பேச்ச வளர்க்காத. உன் மாமியார் உன்னை இந்த வீட்டுல இருக்க அனுமதிச்சதே பெரிய விஷயம். அதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும். இந்த முறை மன்னிச்சிடுற. இனிமே இப்படி தப்பு நடந்தா திரும்பவும் அனுப்பி விடுவேன். பெரியத்த, எனக்கு தெரியும் நீங்க இனிமையான பேச்சை கேட்டு உருகிடுவீங்கன்னு. பார்க்கலாம் அடுத்த முறை இவ என்ன பெரிய தப்பு செய்யறான்னு. அட போல்ட், திருப்பி அனுப்புறதுக்கான கதவு ஒண்ணும் அடைச்சிடாது. ஒரு வாய்ப்பு தர்றேன், அதை சரியா பயன்படுத்திக்கோ. கிளம்புற சம்பந்தி, முடிஞ்சா இவங்க 2 பேரையும் அஷ்டமங்களா பூஜைக்கு அனுப்பி வைங்க. சும்மா சில மணி நேர பூஜை தான், நான் உடனே அனுப்பிடுவேன். எங்களுக்கு ரொம்ப ஆசைதான். இனி எல்லாம் உங்க கையில தான். உங்க மருமக நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்படியே நடக்கும். அம்மா,